ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லபடியா போயிருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் தயாரிக்கிற மண்புழு உரம், ஆர்கானிக் மண்புழு உரத்த யூஸ் பண்ணி தான் இந்த பானையில தக்காளி செடிங்கலாம் வளர்த்துருக்கேன். நம்ம இன்னைக்கு டிஃப்ரென்ஸும் பார்க்க போறோம். என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த பானையில இந்த பானையில நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, மண்புழு உரம் யூஸ் பண்ணி வளர்த்துருக்கேன். இன்னொரு இதில வந்துட்டு நான் யூஸ் பண்ணாம உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காண்டி ஒரு தக்காளி செடிய வளர்க்குறேன். இதோட குரோத்த பாருங்க. இதில வந்துட்டு அ பூவும் வைக்கல, அதே சமயத்தில குரோத்தும் கம்மி. சேம் டைம் தான் இதுலயும் நான் வந்துட்டு விதை போட்டிருந்தேன். இதில போட்ட 10 தக்காளி செடிங்களுமே வந்து வளர்ந்துருச்சு. அட் சேம் டைம் குரோத்தும் நல்லா கூடவும் இருக்கு, பூவும் வச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. மண்புழு உரத்தோட நன்மைகள். நீங்களே கண்கூடா பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு மண்புழு உரம் வேணும்னா வந்துட்டு இந்த போஸ்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்றவங்க எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணலாம்.